ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுண்டைக்காயை வச்சு சுண்டைக்காய் துவையல் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். சுண்டைக்காய் நல்லா காம்பெல்லாம் எடுத்துட்டு தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை இடுக்கியில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இடிக்கும் பொழுது இது நல்லா இந்த மாதிரி விரிஞ்சு விரிஞ்சு வரும். அப்போது அதில் இருக்கிற விதைகள் எல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கும் பொழுது நல்லா அந்த கசப்பு தன்மை குறைஞ்சிரும். இடித்ததுக்கப்புறம் கழுவாதீங்க, கழுவாமல் தான் நம்ம சேர்க்க போகிறோம். கழுவிட்டால் விதைகள் எல்லாம் தண்ணியோடு போயிடும். அடுத்ததாக ஒரு வாணலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இடித்து வச்சுருக்கிற சுண்டைக்காயும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மெதுவாக கிண்டி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அதோடைய கசப்புத்தன்மை நல்லா குறைஞ்சும். இது ஒரு 80% எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா கலர் மாறிட்டு நல்லா சுருங்கி வரும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த சுண்டைக்காய் வதக்கும் பொழுது தான் நமக்கு சுண்டைக்காய் துவையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பொறுமையாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிட்டு நல்லா சுருங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அடுத்ததாக இதே வாணலில் இருக்கிற எண்ணெயே போதும்னா விட்டுருங்க. பத்தலை அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா செவந்து வர வரைக்கும் கிண்டி கொடுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நெய்யில் வறுக்கும் பொழுது அதோடைய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் லைட்டாக நெய் சேர்த்துருக்கேன். இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக இது கூடவே நான் காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்ச கருவேப்பிலையும் இது கூடவே சேர்த்து அரைச்சிட்டா எல்லாம் கலந்து சாப்பிட்ருவாங்க. அதனால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கான புளி நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சுருந்தால சுண்டைக்காய், அதையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஹீட்லேயே புளியெலாம் நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கும். நமக்கு அரைக்கும் பொழுது புளி ஈஸியாக அரைப்பட்டு வந்துடும். இது நல்லா சூடு குறையிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போது சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சுண்டைக்காய் வச்சு குழம்பெல்லாம் போட்டிருக்கோம். பருப்பு குழம்பு, காரக்குழம்பு எல்லாமே போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம குழம்புல சுண்டைக்காய் சேர்க்கும் பொழுது கூட பிடிக்காத குழந்தைங்க இல்லை பெரியவங்க யாராக இருந்தாலும் எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க. இந்த மாதிரி சுண்டைக்காய் துவையலாக செஞ்சு கொடுக்கும் பொழுது நம்ம வெரைட்டி ரைஸுக்கு தொட்டுக்கலாம். நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு வாணலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, ஒரு 7-8 பல் பூண்டை சின்னதாக இடித்து இந்த மாதிரி சேர்த்து அதோடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எண்ணெயில் சேர்க்கும் பொழுது. அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த பூண்டு நல்லா கலர் மாறிட்டு அந்த சுருங்கி வரும் இல்லையா, ரெட்டாக அந்த மாதிரி வரணும். இல்லை அப்படின்னா நமக்கு சீக்கிரம் துவையல் கெட்டு போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா பூண்டு வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம துவையல் கூட சேர்க்கும் பொழுது நல்லா கமகமன்னு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த துவையலை செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.